எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்பிக்கை இருந்தால் நட்சத்திரங்களும் வழிகாட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 12 ராசிக்கும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போறோம். ஆணி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கு, உங்களோட ஃபேமிலிக்கு அப்பா அம்மால இருந்து கூட பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உத்தராயண காலம் பராபவ வருடம் ஆணி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை இன்று சனி மகா பிரதோஷம். அற்புதமான நாள். வாய்ப்புள்ளவங்க ஈவினிங் சனி பிரதோஷத்தை பார்த்துட்டு வாங்க. உங்களோட பிரார்த்தனை வைங்க, நிச்சயமாக நிறைவேறும். 27/6/2026 நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 நிமிடங்கள் வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. என்று ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டு போனீங்கன்னா காரிய சித்தி ஏற்படும். இன்றைய திதி திரையோதசி திதி. நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். யோகம் சாத்திய நாம யோகம். கர்ணம் கௌளவ கர்ணம். சந்திராசிரமம். அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசிக்கு. கிரக நிலவரங்கள். ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சக ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆணி மாத பலன்களில் கும்ப ராசிக்கு நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கும்ப ராசிநாதன் சனி பகவான் இன்னும் 2.25 ஆண்டுகள் மீன ராசி 2ஆம் இடத்துல தான் பயணம் செய்ய போகிறார். ஓகேங்களா? அப்போ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் பணம் பணம் பணம், குடும்பம் குடும்பம், ஒரு சில பேர் அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த 2.25 வருஷம் இருப்பாங்க. ஒரு சில பேர் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். இன்னொரு 6 மாதத்துக்கு உங்களோட ராசியில் ராகு பவன் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்து வெற்றி அடையும். கூட பிறந்த சகோதரி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அது அதிர்ஷ்ட காட்டு கண்டிப்பாக வீசும் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் பொய் பேசுறதை மட்டும் தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் சூழ்நிலை காரணமாக பொய் பேசக்கூடிய அமைப்பும் வரும் ஆணி மாதத்தில். ஓகேங்களா? இப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிறப்பான காலம், சிறப்பான யோகம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப கல்வியில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஒரு 2 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் சரியாக போயிடும். வருமானம், குடும்பம், தனம், வாக்கு 2ஆம் இடம். இங்கே உங்களோட ராசிநாதனே உட்காந்துருக்காங்க. 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல பயணம் செய்கிறாங்க. எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத லாபம் எல்லாமே நடக்கும். இருந்தாலும் குடும்பஸ்தானம் அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போனதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். மற்றவங்களால குடும்பத்தில் பிரச்சனை வரும். உங்கள் குடும்பத்தில் உங்களால் பிரச்சனை வராது. அக்கம் பக்கத்தினால தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இந்த ஆணி மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? அடுத்தது 3ஆம் இடம் இளைய சகோதரன் சகோதரி ப்ளஸ் மாமனாரை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அங்கே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. அந்த இடத்த ராகு பகவான் பார்க்கறனால இவங்க பொறுத்த வரைக்கும் சுய முயற்சியில தான் இந்த மாதத்துல முன்னேற்றம் காணுவாங்க. யார்கிட்டையும் எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஜிம்முக்கு போகலான்னு நினைப்பாங்க. தம்பி தங்கச்சியா இருந்துச்சுன்னா ஜிம்முக்கு உடலை பராமரிப்பு பண்ணுவாங்க. மாமனார் பொறுத்த வரைக்கும் வாக்கிங் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி புதிய வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இவங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கும் செலவுக்கும் சரிசமமாகவே இருக்கும். தம்பி தங்கச்சி மாமனாருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். ஓகேங்களா? 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் பயணம் செய்கிறாங்க. இந்த 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானோட பார்வை 4ஆம் வீட்டுக்கும் செவ்வாயோட பார்வை சுக்கிரனுக்கும் விழுது. ஓகேங்களா? அப்போ தாய் அவங்க கூட பிறந்தவங்க, அதாவது உங்களுக்கு தாய் மாமா சித்திங்கிற உறவு இருக்கு பார்த்தீங்களா, அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் சோம்பல்
மந்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அம்மாவுக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும். ஓகேங்களா? அது இந்த ஆணி மாதம் மட்டும்தான் வரும். ஓகே. அடுத்தது வந்து வீடு வாகனம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஆனால் கிடைக்கும், இருந்தாலும் இந்த மாதம் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் வந்து குழந்தை. ஓகேங்களா? 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சந்திரன் 3 கிரகம் வந்து இருக்கிறாங்க. கேது பார்வை இருக்கு. ஓகேங்களா? உங்களோட குழந்தை வந்து இந்த ஆணி மாதத்துல பேர், புகழ், பரிசு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகம் உண்டு. கொஞ்சம் விரக்தியா இருப்பாங்க, அல்லது யார்ட்டாச்சும் பேசாம அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு. ஓகேங்களா? நல்ல வருமானம் வரும், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வருது, இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு உங்க குழந்தைகளுக்கு. இப்ப சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? இப்ப புதுசா திருமணமானவங்க கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அவங்களுக்கு. அடுத்தது வந்து அரசியல்ல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல எதிர்காலம், நல்ல முன்னேற்றமான காலம். கும்பராசியில பிறந்த அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல எதிர்காலம் வந்து உண்டு. நம்ம இந்த கும்பராசியோட ஆணி மாத பலன்கள் தொடர்ச்சியா நாளைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள் 12 ராசிக்கு வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதுசா பாக்குறவங்க இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்க ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய நம்பரை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை, இடம் வாங்கணுமா, இடம் வைக்கணுமா, கொடுத்த பணம் வேணுமா, திருமணம் நடக்க வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, ப்ரொமோஷன் வேணுமா, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுமா, போட்டியில வெற்றியாளராக வரணுமா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, நேர்மையோட நீங்க வந்து பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு எழுதுங்க. 100 நாள் கண்டிப்பா நடக்கும். மேச ராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 85. ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 80. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 06. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 10. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 04. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 08. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 42. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 54. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 41. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 88. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 74. இது காமனான பலன் தான். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரம்மஜோதிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.